ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஏ 2, பி 1, சி 4, டி 3. சரியான பதில் பி 1. சரியான விடை பி. சோகஸ்மேலி. இந்திய தேர்தல் முறையின்படி ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிக வாக்குகள் பெறும் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தால் மறைமுக தேர்தல்களின் குறைபாடு என்ன? ஏ. வேட்பாளர்களின் அதிக பன்முகத்தன்மை. பி. ஊழல் மற்றும் இளஞ்சத்திற்கான சாத்தியக்கூறு. சி. வலுவான மக்கள் ஆணை. டி. அதிகரித்த வாக்காளர் பங்கேற்பு. சரியான பதில் பி. ஊழல் மற்றும் இளஞ்சத்திற்கான சாத்தியக்கூறு. 7. சரியான விடை மறைமுக தேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது வேட்பாளர்கள் அவர்களை எளிதில் விலைக்கு வாங்கவோ அல்லது அச்சுறுத்தவோ வாய்ப்புள்ளது. இது ஊழல் மற்றும் குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட குறிப்பிட்ட உரிமை என்ன? ஏ. வாக்களிக்கும் உரிமைகள். பி. வேலைவாய்ப்பு ஒதுக்கீடுகள். சி. மூதாதையர் சொத்துரிமைகள். டி. கல்வி உதவித்தொகை. சரியான பதில் சி. மூதாதையர் சொத்துரிமைகள். 6. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் 1989 இன் படி பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் சம உரிமை வழங்கப்பட்டது. இது தேசிய அளவில் 205 இல் கொண்டுவரப்பட்ட சட்டத்திற்கு முன்னோடியாக அமைந்தது. நல்ல குடிமக்கள் சட்டங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பான தரம் எது? ஏ. சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறார். பி. அனைத்து சட்டங்களையும் சவால் செய்தல். சி. சட்டங்களை தேர்ந்தெடுத்து மீறுதல். டி. சிறிய சட்டங்களை புறக்கணித்தல். சரியான பதில் ஏ. சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறார். 6. ஒரு நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ஒரு நல்ல குடிமகனின் தலையாய கடமையாகும். இது சமூகத்தில் ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநாட்ட உதவுகிறது. மற்றவை பி. அனைத்து சட்டங்களையும் சவால் செய்வது சமூக அராஜகத்திற்கு வழிவகுக்கும். இந்தியா ஜனநாயக நாடாக மாறுவதற்கு முன்பு மக்களின் நலனை எது தீர்மானித்தது? ஏ. பொருளாதார நிலைமைகள் எகனாமிக் கண்டிஷன்ஸ். பி. மக்களின் விருப்பம் தி வில் ஆஃப் த பீப்பிள். சி. மதத் தலைவர்கள் ரிலிஜியஸ் லீடர்ஸ். டி. ஆட்சியாளர் த ரூலர். சரியான பதில் பி. ஆட்சியாளர் த ரூலர். சரியான விடை டி. சோகஸ்மேலி. முடியாட்சி மற்றும் சர்வாதிகார காலங்களில் மக்களின் நலன் என்பது அந்த நாட்டு ஆட்சியாளரின் தனிப்பட்ட விருப்பத்தையும் முடிவுகளையும் பொறுத்தே அமைந்திருந்தது. ஆட்சியாளரே அனைத்து அதிகாரங்களையும் கொண்டு சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்தார். சமத்துவத்தால் பாதுகாக்கப்படுவது எது? ஏ. சமூக ஒழுங்கு. பி. தனிநபர் சுதந்திரம். சி. ஒரு தனிநபரின் கண்ணியம். டி. பொருளாதார செழிப்பு. சரியான பதில் சி. ஒரு தனிநபரின் கண்ணியம். சரியான விடை சமத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு நிகரான மதிப்பை பெற்றுள்ளான் என்பதை உறுதி செய்வதன் மூலம் ஒரு தனிநபரின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது. பாகுபாடற்ற சமூகம் அமையும் போது மட்டுமே மனித மாண்பு நிலைநாட்டப்படுகிறது. நீதியை நிர்வகித்தல் தகராறுகளை தீர்த்தல் மற்றும் சட்டங்களை விளக்குதல் ஆகியவற்றிற்கு அரசாங்கத்தின் எந்த உறுப்பு பொறுப்பாகும்? ஏ. அதிகார வர்க்கம் பியூரோக்ரசி. பி. நிர்வாகம் எக்ஸிகியூட்டிவ். சி. சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர். டி. நீதித்துறை ஜுடிஷியரி. சரியான பதில் டி. நீதித்துறை ஜுடிஷியரி. சரியான விடை டி. சோகஸ்மேலி. நீதித்துறை என்பது சட்டங்களை விளக்குவதற்கும் குடிமக்களுக்கு இடையே அல்லது அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான தகராறுகளை தீர்ப்பதற்கும் பொறுப்பான அரசாங்கத்தின் அங்கமாகும். இது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக செயல்பட்டு நீதியை நிலைநாட்டுகிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஒரு நபருக்கு எத்தனை வயது இருக்க வேண்டும்? ஏ. 18 வயது. பி. 30 வயது. சி. 25 வயது. டி. 21 வயது. சரியான பதில் சி. 25 வயது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ போட்டியிட ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் 25 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இது சட்டமியற்றும் பொறுப்பிற்கு தேவையான முதிர்ச்சியை உறுதி செய்ய நிர்ணயிக்கப்பட்ட வயதாகும்.
எந்த பிரிவின் கீழ் ஆளுநர் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்க முடியும்? ஏ. பிரிவு 356 ஆர்டிகல் 356. பி. பிரிவு 365 ஆர்டிகல் 365. சி. பிரிவு 36(1)(1) ஆர்டிகல் 36(1)(1). டி. பிரிவு 350 ஆர்டிகல் 350. சரியான பதில் ஏ. பிரிவு 356 ஆர்டிகல் 356. 8. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் சீர்குலைந்தால் ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் பிரிவு 35(6)(இன் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம். இது மாநில அவசரநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு மசோதா பண மசோதாவா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு யாருக்கு உள்ளது? ஏ. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். பி. தலைமை நீதிபதி தி சீஃப் ஜஸ்டிஸ். சி. துணை குடியரசுத் தலைவர் தி வைஸ் பிரசிடென்ட். டி. சபாநாயகர் தி ஸ்பீக்கர். சரியான பதில் டி. சபாநாயகர் தி ஸ்பீக்கர். 9. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 11(0)(இன் படி ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் இறுதி அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. சபாநாயகரின் இந்த முடிவை எந்த நீதிமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ கேள்வி கேட்க முடியாது. மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் எந்த அதிகார அமைப்பிடம் உள்ளது? ஏ. மாநில சட்டமன்றம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பி. ஆளுநர் தி கவர்னர். சி. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். டி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான பதில் பி. ஆளுநர் தி கவர்னர். சரியான விடை அரசியலமைப்பு சட்டத்தின் 154வது சரத்தின்படி மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த அதிகாரத்தை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் மூலமாகவோ செயல்படுத்துகிறார். ஒவ்வொரு மசோதாவும் சட்டமாவதற்கு முன்பு எத்தனை வாசிப்புகளை கடந்து செல்கிறது? ஏ. 4. பி. 1. சி. 3. டி. 2. சரியான பதில் சி. 3. 9. சரியான விடை சி. சோகஸ்மேலி ஒரு மசோதா சட்டமாவதற்கு முன்பு நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் 3 வாசிப்புகளை 3 ரீடிங்ஸ் கடக்க வேண்டும். இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் எந்த ஆண்டு கையெழுத்திட்டது? ஏ. 2020. பி. 2010. சி. 2011. டி. 2015. சரியான பதில் டி. 2015. சாலை பாதுகாப்பிற்கான 2வது உலகளாவிய உயர்மட்ட மாநாட்டின் போது 2015ஆம் ஆண்டில் இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் 2020- சாலை விபத்து மரணங்களை பாதியாக குறைக்க இந்தியா உறுதியளித்தது. பதவி நீக்க தீர்மானம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? ஏ. ராஜ்யசபாவில் மட்டும். பி. லோக்சபாவில் மட்டும். சி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும். டி. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில். சரியான பதில் சி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும். சரியான விடை சி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 61(இன் படி குடியரசுத் தலைவருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்தை மக்களவை அல்லது மாநிலங்களவை ஆகிய இரண்டில் ஏதேனும் ஒன்றில் கொண்டு வரலாம். இதற்கு 14 நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். மற்ற தொழில்களில் வேலை செய்வதற்கு குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட வயது என்ன? ஏ. 16 வயது. பி. 14 வயது. சி. 18 வயது. டி. 12 வயது. சரியான பதில் பி. 14 வயது. சரியான விடை இந்திய அரசியலமைப்பின் 24வது பிரிவின்படி 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் அல்லது அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது குழந்தை உழைப்பு ஒழிப்புச் சட்டத்தின் முக்கிய அங்கமாகும். தேசிய அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய யார் உத்தரவிடுகிறார்? ஏ. தலைமை நீதிபதி தி சீஃப் ஜஸ்டிஸ். பி. நாடாளுமன்றம் தி பார்லிமெண்ட். சி. பிரதமர் தி பிரைம் மினிஸ்டர். டி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான பதில் டி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான விடை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 359வது சரத்தின்படி
தேசிய அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்தின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? ஏ. கிராம நிர்வாக அதிகாரி. பி. வட்டார வளர்ச்சி அதிகாரி. சி. மாவட்ட ஆட்சியர். டி. ஆணையர். சரியான பதில் சி. மாவட்ட ஆட்சியர். சரியான விடை சி. சோகஸ்மேலி. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்திலுள்ள கிராம பஞ்சாயத்துகளின் ஆய்வாளராக இன்ஸ்பெக்டர் செயல்படுகிறார். பஞ்சாயத்துகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் அவற்றை கலைக்கவும் இவருக்கு அதிகாரம் உண்டு. அரசியல் சமத்துவத்தின் ஒரு கூறாக கருதப்படும் உரிமை எது? ஏ. பேச்சுரிமை. பி. தேர்தலில் போட்டியிடும் உரிமை. சி. சொத்துரிமை. டி. ஒருவரின் தொழிலைத் தேர்ந்தெடுக்கும் உரிமை. சரியான பதில் பி. தேர்தலில் போட்டியிடும் உரிமை. தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது குடிமக்கள் அனைவரும் நாட்டின் நிர்வாகத்தில் பங்கேற்க வழிவகை செய்யும் ஒரு அரசியல் சமத்துவ உரிமையாகும். இது தகுதியுள்ள எவரும் மக்கள் பிரதிநிதியாக மாற சமமான வாய்ப்பளிக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?